அஸ்ஸாம் மாநிலத்தைச் சார்ந்த கவுஹாத்தியில் 20 வயது இளம்பெண் கடந்த திங்கட்கிழமையன்று தன் நண்பர்களுடன் பாருக்குப் போய் திரும்பும்போது பொதுமக்கள் முன்னிலையில் சிலரால் பலாத்காரம் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி பெரும் அதிர்ச்சியை தந்துள்ளது. அசாம் முதல்வர் தாருண் கோகாய் இந்த சம்பவம் குறித்து விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். தனியார் நிறுவனம் எடுத்துள்ள வீடியோ படக்காட்சிகளை வைத்து சில குற்றவாளிகளை போலீசார் கைது செய்துள்ளார்கள். 6 குற்றவாளிகளின் படங்களையும் அஸ்ஸாம் பொதுத்துறை பேனர்களில் போட்டு அவர்களை தேடி வருகிறது. ஆனால் இந்த நடவடிக்கைகள் காலந்தாழ்த்தி எடுக்கப்பட்டுள்ளன என்று பெண்கள் பாதுகாப்பு சங்கத்தின் தலைவி மீரா பருவா கூறியுள்ளார். அஸ்ஸாம் பெண்கள் பாதுகாப்பு குழுவின் மற்றொரு தலைவி மோனிஷா பிகேல் கூறும்போது, அஸ்ஸாமிய சமூகத்தினரின் பாதுகாப்பு நிலை மிகவும் மோசமாக உள்ளது. இந்த சம்பவம் குறித்து நாங்கள் மிகவும் வருத்தப்படுகிறோம். இளைஞர்களுக்கு விழிப்புணர்வு இருக்குமானால் இவைகளை தடுத்து விடலாம். போலீசார் இந்த சம்பவம் நடைபெற்றதற்கு வெகு நேரம் கழித்து இரவு நேரத்தில் வந்துள்ளார்கள். வேலைக்கு செல்லும் பெண்களும் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவிகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலையே உள்ளது. இந்த பகுதியில் செல்வாக்கு மிகுந்த பெரிய மனிதர்களும் அரசியல்வாதிகளும் செல்லாத காரணத்தினால் இதை போன்ற பலாத்காரம் நடந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலையே உள்ளது. அந்த இளம்பெண் பல நிமிடங்கள் பலாத்காரத்தில் இருந்து தப்ப போராடினாள். போலீசார் அந்த பகுதியில் ரோந்து பணியில் ஈடுபடாததாலும் போலீசார் தங்களுக்கு வழிபோக்க செய்தி சொன்னபின்தான் வந்தார்கள் என்று அவர் கூறினார். மற்றொருவர் டிவி காட்சிகள் எங்களை திடுக்கிட வைத்தது என்றார். இளம்பெண்கள் தனியாகச் செல்லும் போது அவர்களை பாலியல் பலாத்காரம் செய்ய நினைப்பவர்களைக் கண்டால் அருவருப்பாக உள்ளது. தாய் சகோதரிகளுடன் வாழ்பவர்கள் மனசாட்சியையே பொசுக்கிவிட்டு ஒரு பெண்ணை பலாத்காரம் செய்கிறார்கள் என்றால் அவர்களுக்கு சிறையில் இருந்து மீண்டு வர முடியாத நிலையில் தண்டனை அளித்தால்தான் அவர்கள் திருந்துவார்கள். பிள்ளைகள் செய்யும் தவறான காரியங்களால் பெற்றோர்கள் மற்றவர்கள் முன்பு தலைகுனிந்து நிற்கும் நிலைதான் ஏற்படும். சிறுவயதில் இருந்தே பிள்ளைகள் ஆணாகவோ பெண்ணாகவோ இருந்தாலும் அவர்களுக்கு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுத்து வளர்க்க வேண்டியது பெற்றோர்களின் தலையாய கடமை. பெற்றோர்கள் பெண்களிடம் தவறான முறையில் நடந்து கொண்ட தங்கள் பிள்ளைகள் முகத்தில் காரி உமிழ்ந்தால்தான் அவர்கள் திருந்துவார்கள். நன்றி, வணக்கம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே தம்பி. கண்களை நம்பி ஒரு சரித்திரம் இருக்கிறது தம்பி. கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்கிறது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளே அவர்கள் என்பது கவலை செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. அவர்கள் என்பது கவலை செய்வது தப்பு என்பது தெரிந்து செய்வது. அவர் செய்தவன் இருந்த பாசலும் தப்பு செய்தவன் வருகிறார்களும். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாளில் இருக்கும் தம்பி.
அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். அன்னையிடம் நீ அன்பை வாங்கலாம், தந்தையிடம் நீ அறிவை வாங்கலாம். இரண்டும் இருந்தால் பேரை வாங்கலாம், பேரை வாங்கினால் ஊரை வாங்கலாம். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி. இந்த நீர் கைகளை நம்பி ஒரு கருத்திரம் இருக்குது தம்பி. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்கு தம்பி.